ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். இப்போல்லாம் கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு நிலவரம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் ஆமாம், கொடுக்குற சம்பளத்துக்கு நான் செய்கிற வேலையே ஜாஸ்தி, அடப்போங்கப்பா அப்படின்னு ஒரு நிலவரமும் இருக்குது. இது இந்த ரெண்டு வகையும் தாண்டி வேறு ஒன்று இருக்குங்க. அது என்னது அப்படின்றீங்களா? கோயிங் த எக்ஸ்ட்ரா மைல். இது என்னது இது எக்ஸ்ட்ரா மைலு? மயிலு வான்கோழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேன்னா கதையை கேளுங்க, உங்களுக்கு தானாக நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். ஒரு பெரிய நகரம், அந்த நகரத்தில் சென்டர் பாயிண்டில் சென்டர் பிளேஸில் ஒரு பெரிய ஷாப்பிங் மால், ரொம்ப பெரிய ஷாப்பிங் மால். அந்த ஷாப்பிங் மாலில் ஒரு பெரிய கடை. அந்த கடைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாக்க உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது பிறக்க போகிற குழந்தையிலேருந்து அந்த குழந்தை படிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, வீடு கட்டினா வீட்டு சாமான்கள், அப்படியே ஒரு லைஃப் டைம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பூரா என்ன வேணுமோ அது எல்லாம் ஒரு கடையில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கடையில் எவ்வளோ பேர் வேலை செய்யணும், நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு வயதான பெண்மணி, அந்த பெண்மணி வராங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க வாங்கிறதுக்கு வரல, அவங்க அந்த கடையை வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த கடையில் வேலை செய்கிற ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்மணியை பார்த்தும் பார்க்காதது போல், கண்டும் கண்டுக்காதது போல் அப்படியே இருக்காங்க. எல்லாம் ரொம்ப பிஸியாக அவங்களுடைய செல்பேசியை நோண்டிக்கிட்டோ, இல்லை அப்போ தான் திரும்பி அந்த ஷெல்ஃபில் ஏதோ சாமானை அடுக்கிற மாதிரியோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் இந்த வயதான பெண்மணியை கண்டுக்கலை. ஏன்னா அந்த வயதான பெண்மணியும் வாங்கிறதுக்கு வரல. ஆமாம், அவங்களும் வாங்கிறதுக்கு வரல. அவங்க தெளிவாக அந்த ஷாப்பிங் சென்டரில் அந்த கடையை பொழுதுபோக்குறதுக்காக அவங்க சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஒரு இளைஞன் அந்த பெண்மணியை பார்க்குறாப்புல. அந்த இளைஞன் சொல்கிறாரு, மேடம், உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா அப்படின்னு. தேவையில்லைப்பா, நீ ரொம்ப கஷ்டப்படாத. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஐ எம் ஜஸ்ட் கில்லிங் டைம். நான் பொழுதுபோக்கிட்டுருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சம்படி. நான் ஆக்சுவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் இந்த கடைக்குள்ளே கடையில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சும்மா பார்த்துட்ருக்கேன், அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வாங்கணும்னு எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க. ஆனாலும் அந்த பையன் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, அந்த சேல்ஸ்மேன் இந்த பெண்மணி கூடவே போகிறார். அந்த பெண்மணி கேட்குறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு செக்ஷனை பற்றியும் அவர் விளக்கம் சொல்கிறார். இங்கே இது இருக்கும் மேடம், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கலாம், எல்லாம் தரமான ஒரு விஷயமா நாங்கள் வச்சுருக்கோம், இப்படி அவர் பேசிக்கிட்டே போகிறார். அப்புறம் கடைசியில் அந்த பெண்மணி கிளம்ப போகிற நேரம் வருது. ஒரு அரை மணி நேரம் இருக்கும், அவங்க சுற்றி பார்த்துட்டாங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வெளியே வராங்க, ஆனால் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் அவங்க மழை வேற பெய்யுதே, என்னது இது அப்படின்னு அவங்க கை கடிகாரத்தையும் பார்த்துட்டு தயங்கி நிற்கிறாங்க. அப்போ அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு, ஒன்றும் இல்லை மேடம், இங்கே உட்காருங்க, நீங்கள் நான் உங்களுக்கு ஒரு சேர் எடுத்துகிட்டு வரேன், மழை விட்டதுக்கப்புறமா நீங்கள் போகலாம் அப்படின்னு சேரை கொண்டு போட்டு அந்த பெண்மணியை உட்கார வைக்கிறார். மழை நின்ன உடனே ஒரு 1/4 மணி நேரத்தில் மழை நின்றுடுது. மழை நின்னதும் அவங்களுடைய கார் நின்னதும் இவங்க அந்த பெண்மணியை பத்திரமா கூட்டிகிட்டு போய் கார் கதவையும் திறந்து அந்த பெண்மணியை ஏற்றி அமுச்சிட்டு இவர் வந்துடுறார். இவரும் அதை மறந்துடுறாரு. எல்லாரும் அதை ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல, அப்படியே போயிட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த கடை முதலாளிக்கு ஒரு மெயில் வருது. என்ன மெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலேயே கார்னேகி அப்படிங்கிற ஃபேமிலி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலி, பணக்கார ஃபேமிலி. ஆண்ட்ரூ கார்னேகியோட பேரோட ஒரு மெயில் வருது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த சேல்ஸ் பர்சன் எங்களுக்கு உடனடியாக வேணும். ஸ்காட்லாண்டில் இருக்கிற எங்களுடைய ஸ்கிபோ கேசலை ஃபர்னிஷ் பண்ண போகிறோம், அதுக்கு இந்த பையன்தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டு ஆண்ட்ரூவோட மெயில் வருது. அந்த கடை முதலாளி இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறார். என்னது இது, எதுக்கு இந்த பையனை கேட்குறாங்க, இந்த பையன் ஹோம் ஃபர்னிஷிங்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இல்லையே, நான் வேறு ஒருத்தரை அனுபவசாலியான ஒருத்தரை அனுப்புகிறேன்னு இவர் திரும்ப மெயில் போடுறார்.
இந்த தடவை அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபோன் காலே வருது. ஃபோனே வந்து அந்த குறிப்பிட்ட பையன்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு பெண்மணி பேசுகிறாங்க. யார் அந்த பெண்மணி, என்ன இது அப்படின்னு பார்த்தா, கரெக்ட், அந்த மழை பெய்ந்த அன்னைக்கு டைம் கில் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பெண்மணியே தான் அவங்க. இந்த சேல்ஸ் பர்சனுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, மற்றவங்க யாரும் எதையுமே கண்டுக்கவே இல்லை. ஆனால் அவர் மட்டும்தான் இந்த பெண்மணி கூடவே இருந்து அவங்க கடையை பற்றி எல்லாம் சொல்லி அந்த பெண்மணிக்கு சேரும் போட்டு அவங்க கிளம்புற வரைக்கும் கூடவே இருந்து ஹீ வென்ட் த எக்ஸ்ட்ரா மைல், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 வேலை பண்ணியிருக்கார். அவ்வளவே தான். இதுக்கு அவங்க அந்த கடைக்கு கிடைச்ச லாபம், பேர், கடைசியில் அந்த பெரிய கடைக்காரர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த பெரிய கடைக்காரருடைய அந்த பையனை வந்து அவர் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டார். ஸோ வென் யூ டூ சம்திங் அ லிட்டில் எக்ஸ்ட்ரா, அது ரொம்ப பெரிய வேலை இல்லை, சின்ன விஷயந்தான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மேக் அ டிஃப்ரென்ஸ். நம்ம வாழ்க்கையில் நாம் ரொம்ப சலிப்போடையும் நொந்து நூடுல்ஸும் ஆனால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1-2 விஷயங்கள் செய்யும்போது அந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நமக்கு பெரிய பலனை கண்டிப்பாக கொடுக்கும். மீண்டும் நாளை வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.